ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சாரீ ப்ளவுஸ் ஒன்று எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு லைனிங் எடுத்து அதோடய லைனிங் எடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் போட்டு மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக என்ன அளவுக்கு வேணுமோ கரெக்டான அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாரீ ப்ளவுஸை கட் பண்ணலாம். ஏன்னா சாரீ ப்ளவுஸ் வந்து ரொம்ப வழவழான்னு இருக்குது. நம்ம இது கூட வந்து ஒரு அளவாக கட் பண்ண முடியாது. கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. எந்த இடத்துலையும் வந்து பத்தாமல் போகாது. இப்போ நான் வந்து அப்படி தான் எடுத்துருக்கேன். லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா இடத்துலையுமே நான் வந்துட்டு எந்தெந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுமோ அந்த இடத்துல ஒரு நாச் போட்டு வச்சுருக்கேன். வீ கட் போட்டு வச்சுருக்கேன். அப்படி போட்டு வைக்கும்போது இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வரும் அப்படின்னு அந்த மெஷர்மெண்ட் அளவுன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த ப்ளவுஸை நான் எதுக்கு இந்த நீட்டு வாக்கில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சின்ன லைன்ஸ் இருக்குது. க்ரே கலரில் பிங்க் கலர் ப்ளவுஸு, க்ரே கலரில் சின்ன லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் போட்டு தைக்கும்போது வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். குறுக்கில் தைக்கிறத விட ப்ளவுஸோடைய டிசைன்ஸ் வந்து குறுக்கில் வர்றதை விட வந்து ஸ்ட்ரைட்டில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைனிங்கை கரெக்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் இந்த சாரீ ப்ளவுஸ் பீஸை வந்துட்டு நான் கொஞ்சம் கூடுதல் குறையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு நழுவி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி காட்டன் பீஸ்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து கரெக்டாக கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து கூடுதலாக இருக்க மாதிரியே வந்துட்டு கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பத்தாமல் போகாது. எந்த இடத்துலையுமே வந்து கிளாத் பத்தலை, எட்டாமல் போயிடுச்சு, இந்த இடத்துல துணி இல்லை அப்படின்ற பிரச்சனை வராது. இந்த மாதிரி கிளாத்தில் கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டர் கூடுதலாகவே வச்சு கட் பண்ணலாம். இது வந்து நான் கையில் மடித்து தைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் லைனிங் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டி பீஸ் எடுக்கிறோம். நெக் வந்து இதில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறது கிடையாது. இதில் வந்து நான் தச்சு திருப்ப போகிறேன். அதனால் வந்துட்டு அதுவும் லைனிங்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்குக்கு அது எல்லாத்தையுமே அது கூட வச்சுக்கலாம். இப்படி எடுத்து நம்ம தைச்சிட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு வேறு கலர் துணி எடுத்து கட்டி வைக்கும்போது எந்த கிளாத்தும் மிஸ் ஆகாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.